Taste the Daily. மதுரையில் 9 வயது பள்ளி சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த முதியவர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். மதுரையை சேர்ந்த 9 வயது பள்ளி சிறுமி தனது உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளார். இந்நிலையில் இந்த சிறுமிக்கு மதுரையை சேர்ந்த முதியவர் ஹரிகிருஷ்ணன் என்பவர் பாலியல் தொல்லை அளித்துள்ளார். மேலும் சிறுமிக்கு முன்பே ஒருமுறையும் முதியவர் பாலியல் தொல்லை அளித்ததாக சிறுமி தனது பெற்றோரிடம் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து முதியவர் ஹரிகிருஷ்ணன் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் பள்ளி குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்துள்ளதாகவும் இதை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே மாற்றுத்திறனாளி பெண்ணை தூக்கிச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்தவர் சிக்கினார். வளையக்காரனூர் கள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த 20 வயதுடைய வாய்ப்பேச முடியாத மாற்றுத்திறனாளி பெண்ணை இரவில் அருகில் குடியிருக்கும் குமரேசன் என்பவர் தனது வீட்டிற்கு தூக்கிச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. பெண்ணின் உறவினர்களால் கடுமையாக தாக்கப்பட்டு சிகிச்சை பெறும் குமரேசன் பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிக்கினார். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு வீட்டிலும் பாதுகாப்பு இல்லை, தமிழ்நாட்டிலும் பாதுகாப்பு இல்லை என விமர்சனம் எழுந்துள்ளது.